ஹலோ எவ்ரிவான். நான் ஆனந்த் பாலா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, அதாவது ஆரம்பாக்கத்துல வந்து ஒரு பள்ளி சிறுமிய வந்து ஒருத்தன் வந்து வன்கொடுமை செய்து விட்டான் அப்படின்னு வந்து ஆஹ் தமிழகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பரபரப்பா பேசப்பட்ட ஒரு கேஸ். இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா அவன் வந்து இந்த தப்ப பண்ணிட்டு அவன் தப்பிச்சு ஓடிட்டான். அது தப்பிச்சு ஓடிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன ஆச்சு? ஸோ அவன் வந்து அந்த பள்ளி வந்து பாத்தீங்கன்னா வெறும் 10 வயது நிரம்பிய ஒரு பொண்ணு தான். அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு அவங்க வரும்போது இந்த மாதிரி வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த குற்றவாளியை பிடிக்கிறதுக்கு வந்து ஒரு 100 போலீஸுக்கு மேல வந்து அவங்களுக்கு தனிப்படையும் அமைச்சு தேடிக்கிட்டு இருக்காங்க. 15 நாளா வந்து இன்ன வரையும் வந்து அவங்கள கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அத வந்து இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது அவன ஜெயில்ல புடிச்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ எங்க புடிச்சாங்க? என்ன மாரியோ அவன் என்ன வந்து என்னென்ன தண்டனைகள் அவனுக்கு அவன் மேல உழவ போகுது அப்படிங்கிறத வந்து வாங்க விரிவா பார்க்கலாம். அதாவது அ ஜூலை 12 ஜூலை 12 அன்று வந்து பார்த்தீங்கன்னாக்க, அந்த பாலியல் வன்கொடுமை வந்து நடந்திருக்கு. ஸோ அது என்ன எப்படி நடந்துச்சுனாக்க, இவன் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு வந்து அவ்வளவு தைரியமா வந்து அவங்க பெற்றோர்கள்ட்ட போயிட்டு இந்த விஷயத்த சொல்லியிருக்கு. ஸோ அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, இவன் வந்து ஒருத்தன் தீர்மானமான அப்போ வந்து அரசியல் கட்சி தலைவர்கள், மக்கள் வந்து அதிகமான வந்து அவங்களோட குரல குடுத்தாங்க. "ஏன் இன்னும் வந்து இத கண்டுபிடிக்காம இருக்கீங்க?" அப்படின்னு. ஸோ அவன் வந்து ஆல்ரெடி அந்த இடத்துல இருந்து தமிழ்நாட்டுல இருந்து அடுத்த மாநிலத்துக்கு வந்து சிசிடிவி காட்சிகள வச்சு பார்த்தீங்கன்னாக்க, இத கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு அவனோட அங்க அடையாளங்கள வந்து அந்த பொண்ணுகிட்ட காமிக்கிறாங்க. காமிச்ச உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க, "ஆமா, இவன் தான்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, 100க்கும் மேற்பட்ட வடமாநிலத்து இளைஞர்கள் ஃபோட்டோ வந்து காமிக்கிறாங்க. ஆனா, அவங்க யாருமே இல்ல அப்படின்னு வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்களோட தேடுதல் வேட்டை வந்து ஆ ஆரம்பிக்குது. ஆனா, இதுல வந்து இவன வந்து பார்த்தீங்கன்னா, ஆந்திர மாநிலத்தில வந்து புடிக்கும்போது அவன் பார்த்தீங்கன்னா, அவனோட டீ ஷர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்க, ரத்த கறை இருந்திருக்கு. ஆனா, அந்த ப்ளூ கலர் டீ ஷர்ட்ட வந்து அப்ப வரையும் அவன் வந்து மாத்தாம தான் வச்சிருந்திருக்கான். ஸோ, அது இல்லாம அவனோட பற்கள் 2ம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடைஞ்சிருக்கும். அதான் இல்லாம அவனோட பக்கத்துல வந்து அ அ பான்பிராக்கு வாடை அடிச்சுச்சு. ஸோ, அதுவும் வந்து அந்த பொண்ணு வந்து வாக்குமூலமா குடுத்திருக்காங்க. ஸோ, குடுத்தனால அந்த அ படத்த வந்து ட்ரா பண்ணி காமிப்பாங்க. அதாவது அசம்ப்ஷன்ல. அதுல காமிக்கும்போது, ஆமா இவன் தான் அப்படிங்கிற மாரியும் அவங்க அந்த பொண்ணு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த படத்த வச்சு எல்லா ஏரியாவுலயும் வந்து போலீஸ் வந்து ரொம்ப இன்வெஸ்டிகேஷன ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த மாரி போயிட்டு இருக்கும்போது, அதுக்கப்புறம் அவன வந்து அந்த ஆந்திர மாநில புடிக்கும்போது தான் தெரியுது, அவன் வந்து ஒரு ராஜஸ்தான சேர்ந்த ஒரு ஹோட்டல்ல வேலை பார்த்த ஒருத்தன் தான். அவன் பேரு பார்த்தீங்கன்னா, ராஜி அ விஸ்வர்கமா அப்படிங்கிற அவன் பேரு. ஸோ அவன் வந்து அங்க வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, விடுமுறை நாட்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா, அவன் வந்து பக்கத்துல உள்ள அ ரயில்வே ஸ்டேஷன், அது இல்லாம பூங்கா அந்த மாரி இடத்துல வந்து சுத்தி திரியிறத வந்து வாடிக்கையா வச்சிருந்திருக்கான். ஸோ அது மட்டும் இல்லாம அங்க வர்ற பொண்ணுங்கள வந்து பார்க்கறது, அவங்க ரோட்ல நின்னுட்டு இருக்குது, அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கிறது, அந்த மாரி ஒரு வேலைகளையும் வந்து இவன் அடிக்கடி செஞ்சுகிட்டு இருந்திருந்திருக்கான். ஸோ இது மாரி செஞ்சுகிட்டு இருக்கும்போது, ஜூலை 12 பார்த்தீங்கன்னா, அங்க சூலூர்பேட்டை ரயில் நின்று கொண்டிருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அப்ப வந்து அ மதுமிதா என்கிற ஒரு அ ஒரு கர்ப்பிணி பெண் வந்து வர நிக்கிறாங்க. அங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவன் வந்து என்ன பண்றான்னா, அ இவங்க வந்து மதுமிதா வந்து கொஞ்சம் தூரம் போய் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ட்ரெயின்ல இறங்கி. அவங்கள வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அதாவது இவங்கள வந்து ஏதோ செய்றதுக்காண்டி தான் இந்த மாரி ஒரு எண்ணத்தோட அவன் ஃபாலோ பண்றான். ஆனா ஃபாலோ பண்ணாலும், அதுக்கிடையில வந்து ஒருத்தவங்க அவங்கள வந்து கூட்டிட்டு போறதுக்கு இன்னொருத்தவங்க வந்துடுறாங்க. ஸோ போனோனே இவனுக்கு அது ஒரு ஏமாற்றத்த குடுத்தனால, இவன் மறுபடியும் வந்து ஒரு பக்கத்துல உள்ள ஒரு பெட்டி கடையில வந்து நின்னுகிட்டு இருந்திருந்திருக்கான். அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க. மதுமிதா போயிட்டாங்க. இவன் கொஞ்ச நேரம் நின்னுகிட்டு இருக்கும்போது, ஸோ அந்த வழியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 10 வயசு ஸ்கூல் குழந்தை வந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ வந்துகிட்டு இருக்கும்போது, அவங்களுக்கு என்ன எதனால வந்து அந்த டயத்துல வர்றாங்கன்னா, அவங்களுக்கு அன்னைக்கு மதியம் ஹால்ஃப் டேன்னு இருக்காங்க. ஸோ அதனால வந்து மதியானத்துக்கு மேல அவங்க வந்து ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு அதாவது பாட்டி வீட்டுக்கு போறாங்க. பாட்டி வீட்டுக்கு போறதுக்காண்டி அந்த வழியில போறாங்க. பார்த்தீங்கன்னாக்க, அ அவங்க எப்போ போயிட்டு இருக்கான். போகும்போது பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப மதிய வேலை என்கிறனால வந்து, அங்கே அந்த பாதையில வந்து யாருமே இல்ல. ஸோ இவன் பின்னால தொடர்ந்து அ அவங்கள பார்த்துட்டு வர்றான். இந்த பொண்ணுக்கு வந்து நம்மள யாரோ வந்து ஒருத்தவங்க பின்தொடர்ந்து வர்றாங்க அப்படிங்கிற மாரி தோணுது. ஸோ அதனால பின்னாடி திரும்பி பார்க்காம, கீழ வந்து ஒரு அவங்களோட
வாட்டர் கேனை கீழே போட்டு எடுக்கிற மாதிரி அவனை பார்க்குறான். பார்த்தானே இவனும் வந்து ஸோ அவங்க அவனை தான் நம்மளை தான் பார்க்குறா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவன் அதை பார்க்காத மாதிரி விலகி போகிறான். விலகி போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்து அந்த பொண்ணை அப்படியே தூக்கிட்டு போயிடுறான். தூக்கி கொண்ட பக்கத்துல உள்ள காட்டுக்கு கொண்டு தூக்கிட்டு போயிடுறான். தூக்கிட்டு போய் அவன் அங்கே வந்து வன்கொடுமை செஞ்சதாகவும் அந்த பொண்ணு வந்து சொல்றாங்க. அந்த பொண்ணு ரொம்ப தைரியமான பொண்ணுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அதை வந்து எதுவும் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லாம அவங்க வந்து அந்த இதை வந்து உடனே அவங்க பெற்றோர்களிடம் வந்து சொல்லிடுறாங்க. சொன்னவனே அவங்க பெற்றோர்களும் வந்து இமிடியேட்டா போயிட்டு பக்கத்துல உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்றாங்க. கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணி அதுக்கப்புறம் வந்து போலீஸ் வந்து இவங்க ஒரு துரித நடவடிக்கைன்னு தான் சொல்லலாம். ஏன்னா போலீஸ் வந்து இதுல ஒரு நல்ல ஒரு எஃபோர்ட் போட்டு தான் வந்து சீக்கிரம் அந்த கேஸை வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. அவனை வந்து தேடுற வேட்டையில வந்து ஈடுபடுறாங்க. இவன் வந்து தேடுற வேட்டையில ஈடுபடும் போது தான் இவன் வந்து ஆந்திர மாநிலத்துல வந்து அங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல நிற்கும் போது இவனை வந்து அங்க அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி அவனை வந்து கஸ்டடியில எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிக்கும் போது தான் சொல்றான். ஆக்சுவலா அவன் வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல அவனுக்கு ஒரு மனைவி ஒரு குழந்தைகள் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சண்டை வந்து அவங்க வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ இதனால இந்த விரக்தியில இருந்தனாலயே வந்து இவன் வந்து இந்த மாதிரி ஒரு வேலையை வந்து செஞ்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுறாங்க. இதனால அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா குண்டாசு அது இல்லாம வந்து வன்கொடுமை தடுமை சட்டம் எல்லாம் மேல வந்து பாயுது. ஸோ இது வந்து அந்த பொண்ணுக்கு தான் வந்து அவன் குழந்தைக்கு தான் வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு தைரியமா வந்து சொன்னனால தான் இவ்வளவு ஒரு பெரிய அசம்பாவிதம் வந்து வெளியில கொண்டு வர முடிஞ்சுச்சு. ஸோ இவன் வந்து இது அது மட்டும் இல்லாம போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. எதுக்காண்டினாக்க இவன் வந்து இன்னும் இது மட்டும் தான் பண்ணானா, இதுக்கு முன்னாடி நிறைய பண்ணியிருக்கானா அப்படிங்கிற ஒரு கோணத்திலேயே வந்து விசாரணை வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. பார்ப்போம் என்ன மாதிரி வந்து அடுத்தடுத்து என்னென்ன அப்டேட் வந்து அவன் அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வருது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். அது இல்லாம இதுல வந்து அதிகமா இந்த இவனை பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணது பாத்தீங்கன்னாக்க அங்க இருந்த ரயில்வே ஸ்டேஷன் தனிப்படையும் ரயில்வே போலீஸ் அவங்க தான். அது இல்லாம இந்த நம்ம போலீஸ் ஸ்டேஷன் தமிழ்நாடு போலீஸும் வந்து தான் வந்து அந்த அவனை வந்து அங்க வந்து பிடிச்சிருந்துருக்காங்க. பிடிச்சி இவனை வந்து தமிழகம் வந்து கொண்டாந்து இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. பார்க்கலாம் அந்த பொண்ணுக்கு ஒரு நீதி கிடைக்கணும். ஸோ அந்த ஒரு குழந்தைன்னு பார்க்காம கூட இவன் வந்து இந்த வேலையை பார்த்துருக்கான். இப்படிதான் சொல்ல தோணுது.